சவுத் ஆப்பிரிக்கா டீமை ஏன் சோக்கர்ஸ்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? ஐசிசி டோர்னமெண்ட்னு வந்தாலே சவுத் ஆப்பிரிக்கா டீம் லீக் ஸ்டேஜ்ல சூப்பரா விளையாண்டு நாக் அவுட்ஸ்னு வரும்போது பண்ண கபர்தான் அதுவே ஒரு டெம்ப்ளேட்டா அவங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரியே அவங்க வரலாறு எடுத்து பார்த்தா 1992ஆம் ஆண்டு நடந்த வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி செமிஃபைனல் மேட்ச்ல இங்கிலாந்துக்கு எதிராக விளையாண்டாங்க. 13 பாலுக்கு 22 ரன் அடிக்கிறவங்க நிலையில இருந்து மழை வந்ததுனால டிஎல்எஸ் மெத்தட்ல ஒரு பாலுக்கு 22 ரன் அடிக்கணுங்கிற மாதிரி மாறி மேட்சை தோத்தாங்க. அதே மாதிரி 1999ஆம் ஆண்டு நடந்த வேர்ல்டு கப்ல செமிஃபைனல் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாண்டு 6 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும் லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பா இருக்கும் போது தொடர்ந்து 2 4 அடிச்சு 4 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும் அப்படின்னு மாதிரி கடைசியா ரன் அவுட் ஆகி நெட் ரன் ரேட் முறையில ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு போனாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வெளியேறினாங்க. அதுக்கு 2015 வேர்ல்டு கப்பை யாராலையும் மறக்க முடியாது. செமிஃபைனல் மேட்ச்ல நியூசிலாந்துக்கு எதிராக வந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே விட்டு கேட்ச் டிரா பண்ணி ரன் அவுட்ல மிஸ் பண்ணதுனால நியூசிலாந்து வின் பண்ணாங்க. கடைசியா 2 பாலுக்கு 5 ரன் இருக்கணும் அடிக்கணுங்கிற நிலையில ஒரு 6 அடிச்சு ஒரு பால் மீதம் இருக்கவே நியூசிலாந்து வின் பண்ணி ஃபைனலுக்கு முன்னேறினாங்க. 2022 T20 வேர்ல்டு கப் அப்செட்டுங்கிற மாதிரி நெதர்லாந்து கிட்ட போய் 13 ரன் வித்தியாசத்துல தோத்து எலிமினேட் ஆனாங்க லீக் ஸ்டேஜ்லயே. அடுத்து 2024 T20 வேர்ல்டு கப் இந்திய ரசிகர்கள் யாராலையும் மற முடியாது. 30 ரன் 30 பால்ல அடிக்கணுங்கிற நிலையில இருந்து கிளாசன் அவுட் ஆகி மறுபடியும் 30 ரன் அடிக்க முடியாம இந்தியா T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்க. கடந்த 27 ஆண்டுகளாவே எந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டுமே வின் பண்ணாத சவுத் ஆப்பிரிக்கா டீம் நாக் அவுட் ஸ்டேஜ்னு வந்தாலே சோகண்ட டீமாவே இருந்துச்சு. ஆனா இந்த வருடம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியில வலிமையான ஆஸ்திரேலியா டீமை தோக்கடிச்சு வேர்ல்டு சாம்பியன்ஸ் டிராபி வின் பண்ணி நாங்க சோக்கர்ஸ் இல்ல வின்னர்ஸ்னு இந்த உலகுக்கு தெரிவிச்சாங்க. வெல்டன் சவுத் ஆப்பிரிக்கா டீம்.